சடன்லியா பெரிய ஒரு தொகை தான் போட்டிருக்கிறார். தேவைகள் பெரிதாக இருப்பினும் நான் அந்த 80 பேருக்குன்னா பார்சல் ரெண்டு சொல்லி கொடுக்கணும். இது வந்து தலா ஒரு குடும்பத்துக்கு நான் பொரியா கொடுக்கணாடி பாம்பு ரிசப் பாம்பு மேல தண்ணியோட அடிச்சு கொண்டுதான் இருக்கா. ரிசப் பாம்பு முதல்ல சின்ன உங்களுக்கு பண்ணலாம் விலை வேணும் போகணுமே வெல்கம் டு ஜெலி விளக். நான் உங்கள் சார் நினைக்கிறேன் சொன்னா ரெண்டிங் கொண்டு தான் நிக்கிறேன். நான் பேக் எல்லாம் கோயில் கொண்டு நிக்கிறேன். பார்த்தாலே வெளியில போறேன்னு தான். அந்த வகையில இந்த தினம் உண்மைக்குமே வெளியில தான் போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய காணொலிக்கு முந்தின காணொலியில வந்து ஒரு பிரமேஸ்வரி அம்மாவுக்கு மாதாந்த உதவி திட்டம் கொடுக்கணும். அதுல வந்து கதைச்சிருந்தேன். வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. மிகவும் வந்து சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாட்டுகள் இல்ல, மற்றது வந்து ஸ்கூல்ல சர்ச்சில் மற்றது சரியான ஊர் கிராமங்கள்ல அங்க இருக்கிறத வந்து மிகவும் சிறிய, அதாவது குழந்தைகளுக்கு வந்து உடனடி சாப்பாடு தேவைகள், அப்புறமா வந்து இந்த குளிர்காலம்ன்றதுக்கான பெட்ஷீட்டு அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறனாடி இப்ப நான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வருஷமும் எங்கண்ட ஒண்ட விட்டு அண்ணாண்ட ஊர், அதாவது வந்து கொடிகாமம் பரணி அங்க போன வருஷம் வந்து உணவு பொரியல் எல்லாம் கொடுத்திருந்தேன். அப்ப அந்த வகையில அண்ணா சொல்லியிருந்தார் போன் பண்ணி ஷேர் என்ன மாதிரி இந்த முறையும் வந்து சர்ச்சில் ஸ்கூல்ல அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் இருக்கணும், உடனடி சாப்பாட்டு தேவை எல்லாம் இருக்கணும். அப்ப என்ன மாதிரி இந்த முறை வெண்ணு வேற பணி செய்ய வேண்டும் அந்த மாதிரி இன்னும் எனக்கு உதவி திட்டங்கள் வரையிலேன்னு சொல்லிட்டு அப்ப இருந்தாலும் வந்து நேற்றைய தினம் அதாவது வந்து இடத்துல அவங்க வந்து பேர் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னவர் என்ன சொன்னா விளக்கை கொடுக்குற டக்கை அறியக்கூடாதாம். அப்ப அப்படி ஒரு குணசாலியான ஒரு அங்களா இருக்கு. ஓகே, அப்ப நாங்களும் வந்து அதை கட்டாயப்படுத்தல அங்கண்ட விருப்பம் என்னன்னு சொன்னா சரியான முறையில தேவைகளை பூர்த்தி செய்யலா சரியண்டு. அப்ப அங்க நேற்றைய தினம் வந்து 1 லட்சம் ரூபாய் பணம் போட்டு விட்டார். அப்ப அண்ணா சொன்ன தேவையை பார்க்கும்போது உண்மைக்குமே இது வந்து இன்றைய தினம் போதாதாக இருக்கிறது. ஆனா அங்களை பொறுத்தவரை சொன்னோன்னு இப்படியே வந்து சடன்லியா பெரிய ஒரு தொகை தான் போட்டிருக்கிறார். தேவைகள் பெரிதாக இருப்பினும் நான் இன்றைய தினம் அங்கதான் போறேன். அப்ப சொல்லியிருந்தேன் அண்ணா வகை வகையா ஒரு இடத்துல ஒரு விதமா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப நான் அண்ணா நீங்க வந்து இந்த உடனடி சாப்பாடும் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வந்து பொதிகளும் கொடுக்கணும் ஒரு ஒரு கட்டத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா தன்னுடைய வாகனத்துலதான் இப்ப இது எல்லாத்தையும் வந்து பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு இடத்துல சேர்த்து சரி. அப்புறம் வந்து ஆக்களை ஒழுங்கு கொடுத்து அதுக்குரிய வேலை திட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இப்ப நான் வந்து அங்கதான் போறேன். அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ளுவேன். அப்ப அந்த மாதிரி வேலை திட்டங்கள்லாம் நடக்க அண்ணான்ட்டு சொல்லியிருந்தேன். இருக்கிறது கையில 1 லட்சம் ரூபாய் பணம் தான். இதை வச்சு கொண்டுதான் நீங்கள் யாராருக்கு என்னென்ன இந்த கட்டத்துல வந்து அவசியமா தேவை அதை வடிவாக பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குகள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மீதியானவர்களை வந்து இன்றைய கொடுத்துட்டு நான் வந்து அதை காட்சிப்படுத்தி விட்டு அதாவது இந்த தேவையில இப்படியானவர்கள் இருக்கிறார்கள் சொன்னா அவர்களுக்கு முறைவிடத்தான் நாங்கள் செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டுதான் அப்ப இந்த நம்ம வந்து இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் காசு இப்ப தற்சமயம் என்னட்ட இருக்கு அண்ணா அங்க அதுக்குரிய ஒழுங்கு எல்லாம் செய்துட்டு இருக்க நான் போய் நேரதான் நன்றி கொடுக்க வேணும். உண்மைக்குமே இதுல என்ன சொல்றேன்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்ற வேலையில ஒருத்தருக்கு உதவி செய்யறதா வந்து அது ஒரு சரியான உதவியும் வந்து அதிக நன்மை பயக்கத்தக்க ஒரு விஷயமா அமைது. அந்த வகையில வந்து இன்றைய தினம் இந்த உதவி திட்டத்தை வந்து செய்ததான எங்கட சுவிஸ்வானங்களுக்கு வந்து மிக்க எங்கண்ட நன்றி, அதாவது என் சார்பாக நன்றி, என்னுடைய சேனல் சார்பாக நன்றின்னு சொல்லிக்கொண்டு இப்ப வந்து இன்றைய தினம் எங்கண்ட வேலை திட்டங்களுக்குள்ள போவோம் வாங்குவோம். கிராமத்திலே விடாதான் இந்த தண்ணியிலேயும் மீன் பிடிக்கணும்.
கொடியாமத்துல வந்துட்டோம். பாத்தீங்கன்னு சொன்னாங்க அண்ணா கடையில இன்றைய தினம் வந்து இவர்களுக்கு அதாவது இந்த ஸ்கூல்ல இருக்கிறான மக்களுக்கு கொடுக்கணும். அப்போதைக்கு அண்ணா எல்லா ஒழுங்குமே ஏற்பாடு செஞ்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது பக்கத்து கிராமத்துல இருந்து இந்த கிராமம் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து தங்கி நிக்காத இடமா இருக்குது. இதுல வந்து இப்ப ஸ்கூலும் இருக்கு, அதே டைம் சர்ச்சும் இருக்குது. இங்காலையும் அதாவது முன்னுக்கு நீங்க பாக்குற ஸ்கூல் இருக்குல்ல அதுலயும் வந்து இன்னைக்குமே நிறைய குடும்பங்கள் வந்து இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க, வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு வந்து. அதே நேரம் வந்து இப்ப இங்கால சர்ச்சிலையும் ஒரு 32 குடும்பம் இருக்குது. இப்ப இந்த தினம் வந்து இந்த 32 குடும்பத்துக்கு தான் இப்ப நாங்க பொறி கொடுக்க போறோம். நல்ல ஒரு பெரிய சர்ச்சில தான் இருக்கிறோம். உங்களுக்கு பண்ணி அன்னவரங்கள் இந்த தினம் வந்து நாங்க கொடுக்குறோம் அந்த உணவுப் பொருட்களை. பாத்தீங்கன்னா நாங்க சேர்ச்சில் தங்கியிருந்தாலும் அந்த டைமுக்குன்னு சொல்லி உடனடி சாப்பாடு வரையிலாம் சின்ன ஆக்களும் வச்சிருக்கனாடி மதிய சாப்பாடு எல்லாம் வந்து 5 மணிக்கே வாரனாடி. இப்போ இன்றைய தினம் வந்து கொடுக்குறான அந்த உணவுப் பொதி வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்குமேன்னு சொன்னா இந்த இடத்துல தான் அவங்க பாருங்க அடுப்பு மூடிட்டேன். இன்றைய கூட காலையில அடுப்பு மூட்டி இப்ப பிளேண்டி பான் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கணும். ஒரு சில பேர் வந்து பான் அப்படின்னு கொடுத்தாலும் இங்க இருக்கிறவர்கள் வந்து அதாவது அடுப்பு மூட்டி சாப்பிட்டுருங்க. அந்த வகையில வந்து இன்றைக்கு நாங்க கொடுக்க போதான இந்த உணவுப் பொருட்களும் வந்து இந்த இடத்துல வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க இங்க இதெல்லாம் முடிச்சுக்கொண்டு இங்க உள்ள பக்கத்து அயல் கிராமத்தை பார்க்க போறோம்னு சொன்னா சொல்லியிருந்தாங்க. வந்து இடத்துக்கிட்டயா தண்ணி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்து வத்தவே ஒரு மாசத்துக்கிட்டே ஆகுமான்னு சொல்லியிருந்தாங்க. அது வரையும் வந்து இந்த மக்கள் எல்லாம் இங்கதான் தங்கி இருக்க போய் நம்ம இப்ப உண்மைக்குமே அந்த வகையில இன்று நான் கொடுக்குறான் அந்த உணவு பொதி வந்து இவர்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்குமென்னு இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கொள்றேன். வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஆக்களுக்கும் இந்த சர்ச்சிலேயே வச்சு கொடுக்கறனாடி நாங்க வந்து ஸ்கூல்ல இருக்கிற ஆக்களும் வந்து இப்ப இங்கே வந்து கொண்டிருக்கணும். ஒரு சர்ச்சிலேயே எல்லாருக்கும் வச்சு கொடுப்போம். சின்ன ஆக்களும் நிறைய பெரியணும். இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொடிகாமம் தவசிகுளம் வந்து சொல்லியிருக்கோம் கிராமத்தில் வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா 2 இடத்து ஆக்கள் இருக்குன்னா ஒன்று வந்து சேர்ச்சியில் உள்ள ஆக்களும் அங்கே வந்து ஸ்கூலில் உள்ள ஆக்கள் தான். இப்போ நாங்கள் வந்து 2 இடத்தையும் ஒன்றாக்கி தான் கொடுக்க போகிறோம். குடும்பமா 32 குடும்பம் இருக்கிறோம். அங்கத்தோர வந்து ஒரு 80 பேருக்கிட்டே இருக்கு. நாங்க வந்து உடனடி சாப்பாடா தயாரிச்சு கொண்டு கொடுப்போம்னு சொன்னாதான் அந்த 80 பேருக்குன்னா பாசல் சொல்லி கொடுக்கணும். இது வந்து தலா ஒரு குடும்பத்துக்கு உணவு பொதியா கொடுக்கறனாடி பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க உணவு பொதிங்க கொண்டு வர அந்த நேரத்துக்குள்ள ஒரு சிலையோட கதைச்சிருந்தேன். அப்ப சொல்லிச்சேன் தங்கண்ட இங்க இருக்கிறது வந்து சொந்த வீட்டுக்கு ஒரு மாசம் செல்லுமா ஏண்டா தண்ணி இந்த அதுக்கு நிக்குதுன்னு சொன்ன நாடு. அப்ப சரியான ஒரு சிரமத்தை தான் எதிர்கொள்ள. மற்ற அந்த இடத்துல சமைச்சு சாப்பிடுறதா அந்த இடத்துல சமைச்சு சாப்பிடுறாடி. அப்ப இந்த நம்ம கொடுக்குறான் அந்த உணவு பொதி வந்து
பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நான் ஏற்கனவே வந்து நிறைய நேரம் நின்றுட்டேன், அதுக்கப்புறம் அவரிடம் போகணும். அப்ப வந்து லேட் பண்ணிடலாம். இப்ப நேரடியா நாங்க விஷயத்துக்கு போவோம். அடுத்த கண்ணு சாமி ஈஸ்வரன் அடுத்தது அந்த ரஜீல அந்த தினேசம்மா அந்த அசோக்மா பங்கராசா அடுத்த ரசந்தன் கேசவராஜ் வசந்தன் கேசவராஜ் அடுத்தது செந்தூரன் நெல்லம்மா அடுத்த சந்திரன் பத்மாவதி அஞ்சலிங்கம் பிரதீபன் விலோஜன் அண்ணம்மா ருபராணி சிந்து சுரேஷ் உடஞ்சிட்டா வாய்க்கு கனகலிங்கம் விஜயகுமார் செல்வரத்னம் நவகுமார் சிவராஜ் சரியா என்னம்மா இவரெல்லாம் தானே இவ்வளோ மற்றேன்னு சொன்னா இப்ப நாங்க இதுல வந்தோம் அதோட அப்ப கேட்க சொல்லி என்னுடைய சின்ன ஆக்களம் இருக்குண்டாடி அந்த பால்மா பாக்கெட் எல்லாம் நல்ல மனுஷன் சொன்னவன். அப்ப இப்ப முதற்கட்டமா வந்து இன்னொரு பொருட்கள் சந்திக்கிறேன். அடுத்த கட்டம் வந்து நாங்க பார்ப்போம். சின்ன பிள்ளையா நம்ம வந்து உங்களுக்கான இந்த உணவு பொரிய சுவிஸ் நாட்டில் இருக்கிறதான ஒரு அங்குள் தான் அதை வழங்கி இருப்பேன். அதுல இருக்குன்னு சொல்லிட்டு பாரதம் தான் உங்களுக்கு நீங்க வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய நேரம் இருக்கல. இன்னைக்குனே சின்ன ஆக்களை வச்சிருக்காண்டி சாப்பாடுலாம் லேட்டா தான் வருதுன்னு சொல்லிடுறேன். அது நேரம் வயசுல இந்த அம்மா மேலும் பசி இருக்க மாட்டேங்குது. மழை நேரம் வந்து பொதுவா எல்லாம் தானே நான் பசி இருக்க மாட்டேன்னா அப்ப அந்த வகையில வந்து நீங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த நேரத்துல வந்து நாங்களும் இந்த சுவிஸ் நாட்டில் இருக்கிறதான இந்த நேரம் இந்த உணவு பொரிய கொடுத்து வழங்கினான சுவிஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லி கொண்டு இப்ப நாங்க ஆனா நீங்க இங்க இருந்து போக வந்து நிறைய நாள் செல்லும் மாமனோட தண்ணி கூடவே நிக்குது. சோப்பு அதுகள் எல்லாமே
இனிமே இடத்துக்கு போறேன்னா நீந்தி கொண்டு போறேன். இப்ப எவ்வளவு நாள் இங்க இருக்கீங்க? 4-5 நாள் அப்ப இப்படித்தான் போகுது. நாளைய தினம் நாங்க ஒரு சாப்பாடும் கொடுக்க இருக்கோம். அதை ஆச்சு வந்து நல்லதானே சாப்பாடுனா எத்தனை பேர் இருக்கீங்க? குடும்பம்னா எத்தனை பேர் ஆக்கலாம்? தவிர 109 பேர். அப்படின்னா மதிய சாப்பாடு சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். என்னண்டு சரி 150 சரியா 150 கொண்டு வர போறது அப்படின்னு கூடத்தான் கொண்டு வருவேன். அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே. நான் போயிட்டு வர போற மாதிரி கட்டம் நீங்க சின்ன சொல்லி இருக்கிறேன். அப்படின்னு அதோட உங்களை சந்திக்கிறாங்க. நாங்க போயிட்டு வரோம். பிஸ்கெட் மாதிரி இருக்குல்ல. சரி ஓகே இது வந்து வீட்டை பிடிக்கிறதுக்கு தான் சாப்பாடு. வீட்டுக்கு கண்டு போனோம்னா நீங்க சேர்ந்து சாப்பிடலாம். ஒரு ஆறுதல் நான் என்ன இருந்தாலும் சரி. இப்ப சந்தோஷம் நாம போயிட்டு வர பொறுமை என்னண்டு சின்ன உங்களுக்கு வேணும். சரியான சரி எல்லாரையும் ட்ரை பண்ணுவோம். நேரடியா அதுல வந்து உறுதி அழிச்சிட்டு போகிறாது. சொன்னா சரி நீங்க வந்து நல்ல சேவை ஆயிடுவீங்க. பேர் லிஸ்ட் இல்லாம டைம் உங்களுக்கு நன்றி. என்ன ஓகே போட்டு வர மாட்டில் புரியாது. என்ன என்ன பார்க்க போகணும்னு சொன்னேன். எனக்கு இந்த கிராமத்தில் உள்ளவர்களாம் அந்த சேர்ச்சில் பள்ளிக்கூடத்துலன்னு சொல்லி இடம்பெயர்ந்துருக்கிறாங்க. அப்போ இந்த அதில் உள்ள சொல்லிச்சாங்கன்னு சொன்னால் தண்ணி இங்கே தான் நினைக்கிறான். மீன் அளவு எல்லாம் இருக்கு. இப்போ என்ன மேனுக்கப்பா வந்து நாங்கள் அதை என்ன பார்த்து மக்கள்லாம் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் தண்ணியில் வாமம் இருக்குமா? தண்ணியில் வந்து பாம்பு முதல எல்லாமே கொண்டு இங்கே வரும்போது தாங்க உண்மையாவும் அப்ப நாங்க என்ன போறோம்? ஆணத்தை பாருங்க பெண்ணை வந்துட்டு என்ன கட்டங்க
அங்கே போகவே இல்லாது போக முடியாது. என்னன்னு சொன்னா இப்ப நாங்களும் மங்களங்கள் இடத்துக்கெல்லாம் போக போறோம். ஒரு சில இடங்களும் பார்க்க போனோம். நாங்கள் என்ன சொல்லினோம்னா அங்க போய் இங்க மட்டும் தண்ணி நிக்குமா அப்ப நாங்க பார்க்கலாது. அப்ப இதுதான் நிலவரம் பாருங்க. இப்படி தண்ணி இருந்தான்னு சொன்னா அப்ப என்னண்டு இங்க வந்து சின்ன ஆக்களை எல்லாரையும் வச்சு கொண்டு நிக்கிறது. அதுக்காண்டிதான் நாங்க அந்த ஸ்கூல்ல சேர்த்து போயிருக்கிறோம். அப்ப இன்றைய நம்ம வந்து இப்படியானவர்களுக்கு வந்து உணவு போய் வழங்கினது எங்களுக்கு ஒரு மனசர நல்ல திருப்தியா இருக்குது. கொஞ்சம் ஆசைதானேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நிறைய மீன் எல்லாம் இருக்குமா அப்படியே விலையை போட்டா நிறைய பிடிக்கலாம். அதுவும் வந்து வீட்டோட சேர்த்து அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ஒன்னும் செய்யலாது போயிடாது. இப்ப நாங்க திரும்ப வந்த வகையால போவோம். திரும்ப ஒரு பாம்போடு விசப் பாம்போடு மேல தண்ணியோட அடிச்சு கொண்டு வருதான் விசப் பாம்பு முதல்ல. அப்ப நாங்க ஒரு நன்மை செய்ய போய் கடைசி எங்க உயிர் போறோம் வரக்கூடாது. சம்பவம் முடிக்கிட்டு போய் என்னண்டு பார்க்கலாம் ஆசையா இருக்கு. ஆனாலும் போக முடியாது. நாங்கள் மங்களை போக போனோம். என்னண்டு வேணுமான தண்ணி வந்து இப்படி இடத்துல இருக்குனாடி என்னண்டு சொன்னாங்க. இந்த தேங்காய் பாருங்க இப்படி மினந்து கொண்டே போகுதான் நடுவுக்குள்ள பள்ளம் வாங்குற அப்படி இருக்கனே நான் அந்த வேலையை போக முடியும். அப்படி சமைச்சு சாப்பிட முடியும். அதோட இந்த அடை மழையோட கஷ்டம்தான். வீட்டுக்குள்ளே இங்காலும் போகுதுல்ல இப்படியே இங்க வந்து மீதியான என்னண்டு முதலையா ஆமா முதலையும் சரியா இது வந்து இங்க அடையா நாவலடியா நாவலடி ஸ்கூல் கொடியாமம் நான் வந்து கொடியாமம் நாவலடி போங்க தான் இவ்வளோ திங்க வந்து எத்தனை குடும்பம் இருக்கா? 25 குடும்பம் கிட்டே இருக்கு. அதுல சாப்பாடு அது பாப்பேன் ரோலுக்கு போய் வா வா. தண்ணி வெள்ளத்துக்கே இவ்வளவு அழகா இருக்கு. எந்த மேல பெற்றாளா பையன் இருக்கு சமைச்சு சாப்பிடுறது சாப்பாடு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவானா இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து தண்ணியில் இந்த ஸ்கூலே எல்லாம் மூழ்கி போயிருக்கு. ஆனால் அது வந்து கட்டிடம் மாதிரி இப்போ இருக்கிற நாடு இதுக்குள்ளே வந்து மக்கள் வைக்கிறேன். மேற்கும் வந்து உடனடி சாப்பாடு தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. காரணம் போயிட்டு நாங்கள் பாதிக்கலாம் பாருங்க ஒரு கட்டமாக அப்படி மூழ்கி போயிருக்கு.
இருக்கிறீங்க? ஆனா அந்த 53 குடும்பத்துக்கு உடனடி சாப்பாடு தானே சமைச்சு சாப்பிடுற மாதிரி. ஓ, ஏன்னா இந்த பள்ளிக்கூடமே வந்து தண்ணிக்கு மூழ்கித்தானே இருக்குது. முன்னேற சாப்பாடும் கிடைக்குது உங்களுக்கு. ஓ, கிடைக்குது. நீங்க கூட தண்ணி உங்களுக்கு கொண்டு வரீங்க சாப்பாடு. முதல் நாள் இருக்காது மற்றது சாப்பாடு எல்லாம் நேரத்துக்கு கிடைக்குது. என்ன மதிய சாப்பாடு என்ன நேரம் கிடைக்குது? 4 மணிக்கு சாப்பாடு எடுக்க வரைக்கும் இருந்து போயிட்டு தண்ணிக்கால நீந்தி போய் சாப்பாடு அப்ப நீங்க விட உங்களோட ஐயோ அம்மா நாங்க வரையா ஏன் எடுக்க வந்தீங்க? ஏன் எடுக்க வந்தீங்க? நீங்க இறங்கி தாங்க நான் செய்ய போறீங்க. வரக்கூடாது, எங்கட இடத்துக்கு வரணும். இப்ப கொஞ்சம் இடத்துக்கு போயம்மா ஸ்கூல்ல இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் கொதி கொடுத்துட்டு வந்தா பார்த்து விரும்பின தண்ணிக்கே இந்த ஸ்கூல் எல்லாம் முழுமையா சின்ன ஆக்கள் எல்லாம் இருக்கிறீங்க. அப்ப இதே மாதிரி என்ன நிராகரம் பண்ண இதுக்கு முன்னா நாங்க இருக்கிற ஊழியரை கொண்டு இங்க வரையில மக்கு வழியில வச்சுதான் தண்ணி கொண்டு வரல. வக்கு வழியில வச்சு கீழே கொண்டு தான் போய் மிச்ச சாமான எங்களுக்கு நுழம்பு வரையும் பெட்ஷீட் என்ன வெத்தின தேவைப்படுது? சின்ன கேக்குறீங்க? எல்லாருக்கும் பெட்ஷீட் எல்லாருக்கும் நுழம்பு வேலை 53 குடும்பம் 53 53 அதுக்கு வேணும் தானே. 53 குடும்பத்துக்கு பெட்ஷீட். 53 குடும்பத்துக்கு பெட்ஷீட் நுழம்பு என்ன 53 குடும்பம் கிடையாது. 53 பேர் தான் இருக்கிறீங்க. 53 பேர் இல்ல, 53 குடும்பம். குடும்பம் 53 ஆனா இவைக்கு வந்து 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது. விஷயம் தெரியும். பானம் காலை சாப்பாடு பானம் வாழைப்பழமும் வந்தது சாப்பிட்டு தான் சார் வார வைக்க நாங்கள் தகவல் கொடுக்கலாம். சரியான கதை உண்மையா அதான் சார விட்டு போக கூடாது. நாங்க சாப்பிடுறதும் உசார் தான். சார் தானே நல்லா கிடைக்கிறாங்கம்மா. சார் உண்மையா இப்ப நீங்க பாத்துருப்பீங்க. உண்மையா சின்ன ஆக்களோட எல்லாம் வெள்ளத்துக்கே இருக்கிற சமைச்சு சாப்பிட முடியாது. இல்லாம இப்ப இதை வந்து அம்மா என்ன சொல்றாங்கன்னா 53 குடும்பம் இருக்கு. அதுல வந்து முக்கியமா இப்ப இவர்களுக்கு தேவை என்னன்னு சொன்னா பெட்ஷீட்டும் அடுத்தது முழாம்பு விலையும் தேவைன்னா நிறைய கூட்டமா இருக்க நாடு வந்து முழாம்பு வேண்டும்னா தண்ணி இங்கே இருக்கிறேன். அப்ப முழாம்பால வந்து சரியான சின்ன ஆக்கள் இங்க பாருங்க கூட சின்ன ஆக்கள் அப்ப அம்மாங்கெல்லாம் அவசியம் வேணும். நீங்களும் என்ன உங்க பிள்ளைகள் வேற பிள்ளைகளோட இருக்கிறீங்களோ? நான் தனியத்தான் இருக்கிறீங்க. அப்ப பாத்தீங்க அவசியம் இதெல்லாம் சில வழியில வந்து பேசினதுக்கு இருக்கவனா அம்மா நல்லா பாடத்தோட உங்க நம்பரை தெரியுங்க கட்டாயம் நம்பரை நோட் பண்ணுவோம். வீட்டுக்கு எந்த காரணம் வந்தா தனமா இருப்பேன். நான் அடிக்க இருக்க மாட்டேன். அதையும் சொல்ல மாட்டேன். நம்பரை போட்டு கொடுக்குறேன். என்ன பேர்? ரெஜினா. அந்த சாமி ரெஜினா. அம்மா நல்லா கதைக்கிறா. நான் கிறிஸ்டியன் அம்மா. நாங்க வந்து கிறிஸ்டியன் தான். பண்ண வந்துட்டுதான். சரி, அப்ப எங்க அம்மாவோட தொடர்பு கொண்டுட்டு
நீங்க கேட்கறதுன்னு சொன்னா நுழம்புறேன் பெட்ஷீட் அவசியம். உங்களுக்கு வந்து 3 நேர சாப்பாடும் போதிய அளவு கிடைக்குது. தாராளமா கிடைக்காது, நேரத்துக்கு கிடைக்குது. நாங்க போன இடத்துல சந்திச்சு வந்து நாங்க செய்த புண்ணியம் தான் எங்களுக்கு நேரத்துக்கு இதுல வருது சாப்பாடு. அந்த இடத்துல வந்து மதிய நேர சாப்பாடு 5 மணிக்கு தான் நம்பர் தான் சாப்பாடு வருது. சாப்பிடும் நல்ல கூட்டு குடும்பம் இருக்காண்டு வந்தது நட்சத்திர மண்டபத்துல இருந்து வந்தது. அப்படியே நட்சத்திர மண்டபத்துல இருந்து வந்தது. என்ன சாப்பாடு வந்தது? அது அவசியம் தேவைப்படுறது தானே கட்டாயம். சரி, அப்ப அதோடதான் நம்ம சந்திப்போம். நாங்க போன இடத்துல இருந்து உணவு கொடுத்துட்டு வந்தது அங்க சொன்னோம்னா தங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைக்குது. மதிய சாப்பாடு வந்து 5 மணிக்கு கிடைக்குது. அவங்க வந்து இப்படி இல்லை, சரியான தரையா இருக்குனாடு சமைச்சு சாப்பிடக்கூடிய இடம் இருக்கு. அவன் இப்ப நாங்க கொடுத்தாங்க உணவு பொதிய சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. சந்தோஷமா நம்பரும் வேண்டி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். இப்போ உங்களோட தொடர்பு கொண்டுட்டு இருக்கும். சரி சரி, போயிட்டு வரவாமா. சந்தோஷம். நன்றி நன்றி, வணக்கம். தம்பி இதுக்கு போகணுமே, நடந்து போகணும். எதிர்பார்க்கல. 53 குடும்பம் சொன்னா 160 பேர் சாப்பாடு வந்து. ஓகே, இப்ப நானும் அண்ணாவும் போனது கம்மியா இப்ப எல்லா நிலவரங்களையும் நீங்க பாத்துட்டீங்க. கடைசியா வந்து இப்ப சந்திச்ச நபர்களையும் பாக்கன்னா சரியான ஒரு மனதுக்கு வேதனையா இருக்கு. அவர்களும் வந்து முக்கியமான பொருட்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. உண்மைக்குமே வந்து அவர்கள் கேட்டதான அந்த பொருட்களை வந்து நாங்கள் வழங்கினோமா இருந்தால் அவர்கள நோயில இருந்து நல்ல ஒரு பாதுகாப்பாக வந்து காப்பாற்றலாமன்றதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்றேன். மற்றது வந்து நான் அதிகாலையில் அதாவது காலையில் இங்கே வரும்போது இப்படியான சம்பவங்களை, இப்படியான வெள்ளங்களை, சரியான ஒரு பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளுவார்கள் மக்கள் என்ற நிலைமையிலும் உண்மைக்குமே பெரியல வந்து பார்த்தது சரியான கவலையா இருக்குது. இப்ப நாங்க வந்து மழை வரப்பு அடுத்த கட்டமா இப்ப நாங்க எங்க வீட்டு போகணும். நான் பஸ்ல தான் வந்தேன். அண்ணாவோட ஆட்டோல போய் எல்லா அலுவலர்களும் முடிச்சாச்சு. இப்ப அண்ணா வந்து என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு அப்ப நாங்க போயிடுவோம். ஓகே, இப்ப இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளப்போம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இந்த நபர்களுக்கு இருக்கிறதான உதவி செய்யறதுன்னா உண்மைக்குமே நல்லா. அதோட வந்து எங்கிட்ட சிவானாக்கு நான் மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்துல சொல்லிக் கொள்றேன். சரியண்ணா, இப்ப நான் போயிட்டு வர போறேன். நீங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டா சரியண்ணா? ஓமா.